வணக்கம். நமது மாலையம்மன் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி. சந்திரன் ராகு இணைவை பற்றி பார்த்துட்டோம். அடுத்து சந்திரன் கேது இணைவை பற்றி பார்க்காம இருந்தால் எப்படி பார்த்துக்கலாம். சந்திரன் கேது இணைவு அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டாலே கேது பாட்டி, தாய் வழி பாட்டி அப்படின்னு சொல்லப்படுது. அப்போது இந்த ஜாதகர் பிறந்ததுல இருந்தே சந்திரன் கேது எங்கே இணைஞ்சிருந்தாலும் தாயார் வழியோடு மனக்கசப்பு இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது அவங்க ஜாதகத்தை நீங்கள் அனலைஸ் பண்ணாமல் சந்திரன் கேது இணைந்து இருந்தாலே டக்குன்னு சொன்னீங்கன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரி, லக்னத்தில் சேர்ந்துருந்தா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, லக்னம் இப்போ கேதுக்கும் ராகுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, கேது பார்த்தீங்கன்னா கொலைபாதகத்துக்கும் அஞ்ச மாட்டார். எந்த கேது மோட்ச கடவுள் அப்படின்னு எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அந்த மாதிரி அவர் சில விஷயங்களுக்கு இவரா அப்படிங்கிற அளவு ஆச்சரியப்படுற மாதிரி ஒரு விஷயங்களையும் கேது பண்ணுவார். ஸோ கேதுக்கு மோட்ச கடவுள் அப்படின்னு நம்ம விநாயகரை தான் கேதுக்கு அதிபதி விநாயகர் தான். இங்கே சந்திரன் கேது இணைஞ்சிட்டா பார்த்தீங்கன்னா இவங்க நான் அதாவது சந்திரன் கேது இணை உள்ளவங்க பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா அதாவது போலி சாமியார்கள் வேஷம் இவங்க கிட்ட தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கடுத்து 2ஆம் இடத்துல கேது இருந்தாலே அவங்க சொல்கிற வாக்கு அப்படிங்கிறது பலிக்கும். இதில் சந்திரன் கேது இணைந்து 2ஆம் இடத்துல இருந்துட்டா இவங்க குறி சொல்கிறது, அதன் மூலம் வருமானம் கொண்டு வரதையே தொழிலாக வச்சுருப்பாங்க. அப்போது இந்த இடத்துல அதன் மூலம் தொழில் அப்படிங்கும்போது சில ஏமாற்று வித்தைகள் அப்படிங்கிறதையும் இவங்க செய்வாங்க. அப்போ இவங்க தான் போலி சாமியார்கள் அப்படிங்கிறது இவங்க தான் அந்த மாதிரி உருவாகுவாங்க. ஸோ 2ஆம் இடம் பார்த்துட்டோம். 3ஆம் இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3ஆம் இடத்துல கேது வந்துட்டாலே தைரியம் அப்படிங்கிறது டோட்டலாக அங்கே ஆஃப் ஆகும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஸ்நேகம், நட்பு வட்டாரம், கம்யூனிகேஷன் இதெல்லாம் நல்ல அளவில் இருக்காது. ஒரு கெட்ட சகவாசங்கள் உடையவர்களாக இருப்பாங்க. 4ஆம் இடம் பிறக்கும் போதே தாயார் வழி வர்க்கத்தோட பிரச்சனையோட தான் பிறப்பாங்க. 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியாமல் போயிடும். இவங்களுடைய குலதெய்வம் யார் அப்படின்னு தேடுற அளவுக்கு வந்துடுவாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பூர்வீகம் அப்படிங்கிறதும் இவங்க அதுக்கு நல்ல பேர் எடுக்கிற மாதிரி இவங்க நடந்துக்கிட மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு அமைப்புள்ளவங்களாக தான் இருப்பாங்க. இதே இது பார்த்தீங்கன்னா 6ஆம் இடம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே போலிச்சாமியார் வேஷம் போடுறது எல்லாமே இந்த 6ஆம் இடத்தை வச்சு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு அது சிறப்பாக இருக்காது. அதிக கடன் தொல்லை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். 7ஆம் இடம் பார்த்தீங்கன்னா சந்திரன் ராகு இணைவு நிம்மதியற்ற வாழ்க்கை, சந்தேகமான வாழ்க்கை இப்படின்னு சொல்லுவோம். ஆனால் இவங்க என்ன செய்வாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணம், பொய் சொல்லி கிடைச்ச பெண்கள் கூடலாம் திருமணம். இதே பெண்ணாக இருந்தால் அவங்களுக்கும் ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஸோ அதனால் இந்த சந்திரன் ராகு இணைவை விட சந்திரன் கேது இணைவுங்கிறது ரொம்ப கெடுதல் அப்படிங்கிறது என்னோட அபிப்பிராயம். அதே மாதிரி 8ஆம் இடத்துல இந்த சந்திரன் கேது இணைவு ஏற்படும் போது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தன்னோட ஆயுள் பற்றிய பயம் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி பாம்பு கடித்த மாதிரி கனவு காண்கிறது, ஏதாவது அபசகுணமான கெட்ட கனவுகள் இவங்களுக்கு அடிக்கடி வர்ற மாதிரி இவங்களுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும். 9ஆம் இடம்ங்கிறது தந்தை வர்க்கத்துக்கு கேடு விளைவிக்கும் சந்திரன் கேது இணைவு. 10ஆம் இடம் அப்படிங்கும்போது இவங்க தொழிலே பார்த்தீங்கன்னா இந்த ஏமாத்து தொழிலாக இருக்கும். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா என்னதான் கஷ்டப்பட்டாலும் ஒரு தொழிலில் பெரிய லெவல் அப்படிங்கிறத அடைய முடியாது. 11ல் சந்திரன் கேது இணைவு அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சுபம் இருந்தாலும் கேது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்த சுருக்குவார். அப்படிங்கும்போது அவங்களுக்கு ஒரு லட்சியம் அப்படிங்கிறதை பெருசாக வச்சுக்க மாட்டாங்க. இன்றைய பொழுது போச்சா அப்படிங்கிற மனநிலை, குறுகிய மனநிலைக்கு வந்துடுவாங்க. அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல கேது, அதுவும் சந்திரனோட கேதுங்கிறது இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பரதேச வாழ்க்கை
அதாவது இந்த கோவிலில் போய் பண்டாரங்களாக உட்காந்து அங்கேயே வாழ்கிறது, அந்த மாதிரி இவங்க வாழ்க்கையை கொண்டு போக ஆரம்பிச்சுவாங்க. ஸோ இதுதான் நான் வந்து ரிசர்ச் பண்ணி என்னால் முடிஞ்ச வரைக்கும் சந்திரன் கேது இணைவால் என்னென்ன பாயிண்ட்ஸ் உங்களுக்கு மனசில் ஈஸியாக தங்க வைக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியாக கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை ரிப்பீட்டடாக கேளுங்க. கேட்கும்போது உங்களுக்கு மனசில் ஆழமாக உட்காந்துரும். அப்போ அடுத்தவங்க ஜாதகங்களை பார்க்கும் பொழுது என்னோட வாய்ஸ் உங்கள் காதுக்குள்ளே ஒலிக்கும். அப்போ நாங்கள் ஈஸியாக ஜாதகத்துக்கு பலன் சொல்லலாம். ஸோ இதே மாதிரி அடுத்தடுத்து உங்களுக்கு ஈஸியான சின்ன சின்ன குறிப்புகளோடு உங்களை வந்து நான் சந்திக்கின்றேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோடு நான் என்னைக்கு இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.